இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பாஸ்கா வாரத்தின் வெள்ளிக்கிழமை திருப்பலியை காண நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கடவுளின் புனித சூசையப்பருடைய திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிற உங்கள் பணியாளனாகிய நான் இன்றைய முதல் வாசகத்திலே ராயப்பரும் யோவானும் தலைமை குருக்களும் காவலர்களும் அவர்களை கைது செய்து அவர்களுடைய அந்த அரண்மனைக்கு அழைத்து சென்று விசாரித்த போது ராயப்பர் ஆவியின் வல்லமை பெற்றவராக, ஆற்றல் பெற்றவராக, எந்த விதத்திலும் தயக்கமில்லாத உறுதியான விசுவாசம் கொண்டவராக, நீங்கள் கொன்று போட்ட இயேசு ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்பட்டார், அவர் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறார், அந்த உயிருள்ள ஆண்டவர் இயேசுவின் பெயரால் தான் நாங்கள் இந்த முடவனை குணமாக்கி இருக்கிறோம். ஆக முடவனை குணமாக்கியது இயேசு என்று சொல்லிவிட்டு இன்றைய முதல் வாசகத்தின் கடைசியாக கட்டுவோர் விளக்கிய கல்லே மூளைக்கல் ஆயிற்று, கடவுள் மூளைக்கல்லாக அனுப்பியவரை நீங்கள் புறக்கணித்தீர்கள், வேண்டாம் என்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மூளைக்கல்லாக மாற்றினார். அவரே நம் விசுவாசத்தின் உறுதிப்பாடும் நம் மீட்பும் இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்தவருமாக இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உறுதியோடு போதிக்கின்ற பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக, இயேசுவின் சீடர்களாக நற்செய்தியை அறிவிப்பதை, அதுவும் இயேசுவை கொன்றவர்களுக்கு முன்பாகவே தைரியமாக இயேசுவை பற்றி, அவருடைய உயிர்ப்பை பற்றி, அவரே உண்மையான தேவன் என்பதை பற்றி அறிக்கையிடுவதை பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியிலே அதே போல உயிர்த்த ஆண்டவர் மூன்றாவது முறையாக தம் சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிற நிலை. அதிகாலையிலே சீடர்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பை கண்ட பின்பும் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார். அடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிற அவர்கள் ராயப்பர் வாங்கள் மீன் பிடிக்க போகிறேன் என்கிறார். மற்ற சீடர்களும் அவர் பின்னால் மீன் பிடிக்க போகிறார்கள். இவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசு மனிதர்களை பிடிப்பதற்காக, நற்செய்தி அறிவிப்பதற்காக தன் சீடர்களாக தேர்ந்து கொண்டார். ஆனால் இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க போவதை கண்ட இயேசு அவர்களுக்கு மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். அங்கே எரி நெருப்பு மூட்டி அங்கே ஆண்டவர் கடற்கரையில உட்கார்ந்து இருக்கிறார். இவர்கள் இரவெல்லாம் மீன் பிடித்து ஆனால் ஒரு மீன் கூட பிடிக்காமல் விரக்தியில் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களிடம் கேட்கிறார், இன்று எப்படி மீன்பிடி இருந்தது என்று கேட்கிறார். ஆண்டவரை இரவெல்லாம் பாடுபட்டும் ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்வதையும் ஆண்டவர் இயேசு, நீங்கள் உங்கள் வலைகளை வலப்பக்கமாக போடுங்கள், ரைட் ஹேண்ட் சைடு போடுங்கள், உங்களுக்கு நிறைய மீன் கிடைக்கும் என்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் வலைகளை போடுகிறார்கள், ஏராளமான மீன்களை பிடிக்கிறார்கள். அந்த மீன்பாட்டை கண்ட யோவான் சொல்லுகிறார், அங்கே நமக்கு இதை சொன்னவர் ஆண்டவர் இயேசுதான், உயிர்த்த ஆண்டவர் மறுபடியும் வந்திருக்கிறார் என்று சொல்ல ராயப்பர் உடனே படகிலிருந்து குதித்து அவர் கால்நடையாகவே தண்ணீருக்குள் ஆண்டவரை நோக்கி வருவதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் நமக்கு சொல்லப்படுகிற தன்மை, இயேசுவின் உயிர்ப்பு நமக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கலாம், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கலாம். ஆனால் உயிர்த்த மக்களாக எப்படி வாழ்வது, அடுத்து என் வாழ்க்கையை எப்படி அமைப்பது என்று நமக்கு உணர்த்துபவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார்.
நாம் அந்த பரிசுத்த ஆவியின் வருகைக்காக தான் காத்திருக்கிறோம். சீடர்களை தயாரித்தது போல இந்த பாஸ்கு காலத்துல 40 நாட்களும் நம்மையும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் வருகைக்காக, அவர் வல்லமையை பெறுவதற்காக நம்மையே தயாரிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வந்தால்தான் இந்த கொரோனா தொற்று நீங்கிய பின்பு நாம் இழந்து போனதை, இந்த முடங்கி கிடந்த காலங்களிலே நம் பொருளாதாரம், நம்முடைய வாழ்வாதாரம் முடங்கி கிடந்ததை எல்லாம் எப்படி மீண்டும் கட்டி எழுப்புவது, நாம் ஆண்டவருடைய உயிர்த்த மக்களாக எப்படி வாழ்வது, அப்படி வாழ்வதனால் எப்படி ஆண்டவருடைய அருளை பெறுவது என்பது ஆவியின் வல்லமையினால் தான். இயேசுவின் உயிர்ப்பும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வல்லமையும் கிறிஸ்தவர்களாகி நமக்கு தேவை. இந்த இரண்டும் நம்மை முன்னோக்கி உற்சாகமாக வழிநடத்தக்கூடியவை என்று நம்பி உயிர்த்த ஆண்டவருடைய மகிமையில் மகிழ்ந்திருக்கிற நாம் ஆவியானவருடைய வருகைக்காக அன்னை மரியாள் அப்போஸ்தலர் பணி 9 நாம் வாசிக்கிறோம். பயந்து கொண்டிருந்த சீடர்களை எல்லாம் அழைத்து ஒன்று கூட்டி அங்கே ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்று. அதுபோல நம்பிக்கையோடு ஆவியின் வருகைக்காக ஜெபிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உறுதிப்பாட்டில, நான் போய் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன் என்ற உறுதிப்பாட்டில நம்பிக்கையோடு இருப்போம். நல்ல தேவன் இந்த தெய்வீக திருப்பணியில நம்ம எல்லாம் ஆசீர்வதிப்பது போல கொரோனா தொற்றுக்கு உள்ளாயிருக்கிற லட்சக்கணக்கான பிள்ளைகளை, குறிப்பாக கிறிஸ்தவ நாடுகளிலே தொற்றுக்கு உள்ளாயிருக்கிற பிள்ளைகளை தன்னுடைய அன்பு கரத்தால் தொட்டு அவர்களுக்கு முழு சுகம் கொடுக்கவும், கொரோனா தொற்றை முற்றிலுமாக பூமியிலிருந்து விரட்டி அடிக்கவும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வரவும், அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கவும் நாம் உறுதியாக நம் குற்றம் குறைகளுக்காக, அவநம்பிக்கைகளுக்காக, மனச்சோர்வுகளுக்காக மனமருந்தி உயிருள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் உருக்கமாக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாதையும் வானது புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம்பியவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நாம் பங்கெடுக்கும் இந்த திருப்பலி வழியாக நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீர் நிறுவிய உடன்படிக்கையின் பாஸ்கா அமர்வின் பொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை எங்களுடைய அன்றாட செயல்களில் வெளிப்படுத்தவும் எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். இயேசுவில் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1 முதல் 12 இறுதியாக. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்கிறீர்கள் என்று வினவினார்கள். அப்பொழுது பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல் நலமற்றிருந்த இவர்களை
நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத்து இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் இருக்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்கள் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் நமக்கு மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிந்துள்ளார். பல்லவி. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரியா கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு. சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆயிற்று. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார்கள். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீமூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம்,
நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம் உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே தம் சீடருக்கு கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு நகல். இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இரவெல்லாம் மீன் பிடிக்க சென்ற சீடர்கள் இரவெல்லாம் உழைத்தும் வெறுமலையோடு மனவிரக்தியோடு ஒன்றுமே இல்லாத நிலையில் அவநம்பிக்கையோடு நிற்பதையும், உயிர்த்த ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வந்து அவர்கள் எப்படி வலைகிழிகிற அளவிற்கு மீன் பிடிப்பது என்பதை கூறுவதையும் பார்க்கிறோம். இந்த யோவான் நற்செய்தி லூக்கா நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் சீடர்களை அழைப்பதற்கு முன்பாக நினைப்பதாக லூக்கா காட்டுகிறார். அங்கே அவர்கள் மீன் பிடிக்கிற அவர்கள் உழைத்து களைத்து போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். அங்கும் நீங்கள் இரவெல்லாம் பாடுபட்டு உங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று கேட்க, இரவெல்லாம் உழைத்தும் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று ராயப்பட சொல்வதையும், ஆழமாக சென்று வலைகளை போட சொல்வதையும், அப்படியே அவர்கள் செய்ததனால் வலை நிறைய மீன்களை பிடித்ததையும் பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் இங்கே வலதுபுறமாக வலைகளை போடுங்கள் என்கிறார். லூகாஸ் நற்செய்தியிலே சற்று ஆழமாக சென்று வலைகளை போடுங்கள் என்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய வல்லமையை கொண்டு எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் நாம் பாடுபட்டாலும் நம்மால் முழுமையான வெற்றியை, நிறைவான வெற்றியை, முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்த முடியாது என்பதை இந்த வாசகம் நற்செய்தி காட்டுகிறது. ஆக உயிர்த்த ஆண்டவருடைய இறைவார்த்தையின்படி நீர் சொல்வதனால் நான் நம்பி வலை போடுகிறேன் என்று சற்று ஆழமாக ஆண்டவரின் மீது விசுவாசம் கொண்டு நாம் செயல்பட தொடங்கினால் நம் வாழ்க்கையில பெரிய வெற்றியை காணலாம். வலை கிழிகிற அளவிற்கு, படகு மூழ்குகிற அளவிற்கு இன்றைய நற்செய்தியில 153 பெரிய மீன்களை அவர்கள் வலை நிறைய இழுத்தார்கள் என்று பார்க்கிறோமே. இந்த புதுமையை ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கும், நம்பிக்கையிலிருந்து இன்னும் உறுதியான நம்பிக்கைக்கும், ஆழமான நம்பிக்கைக்கும், அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும், விசுவாசத்திற்கும் நாம் வர வேண்டும். ஆண்டவர் வழியாகவே, அவருடைய நாமத்தினாலேயே, அவர் வழியாக மட்டுமே எனக்கு மீட்பும் வெற்றியும் உண்டு என்று நாம் நம்ப வேண்டும். இதற்கு நாம் எப்படி புரிந்து கொள்வது? அன்புக்குரியவர்களே, நாம் எந்த அளவிற்கு உழைக்கிறோமோ அந்த அளவிற்கு நமக்கு வெற்றி கிடைக்கிறது. நாம் எந்த அளவிற்கு கண்விழித்து நம் பிள்ளைகள் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் தேர்வில் நிறைய மதிப்பெண்களை பெறுகிறார்கள். நம் வாழ்க்கையில் தெரியும், நம்முடைய உழைப்புக்கேற்ப, முயற்சிக்கேற்ப நமக்கு வெற்றி கிடைக்கிறது என்றால், ஆக விசுவாச வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோமோ அவ்வளவு நெருக்கமாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். மலாக்கி இறைவாக்கினர் சொல்கிறார், நீங்கள் உழைக்கிறீர்கள், நிறைய செல்வம் சேர்க்கிறீர்கள், ஆனால் நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள், ஒன்றுமே தங்குவதில்லை. அவையெல்லாம் ஓட்டை பானையில் தண்ணீரை ஊற்றி வைத்து நீங்கள் காத்திருப்பது போல எல்லாம் போய்விடுகிறது. ஓட்டை பையிலே நீங்கள் சேர்க்கிற செல்வங்களை சேர்த்தால் அது வழியில் எங்காவது விழுந்துவிடும். ஆகவே நீங்கள் ஓட்டை பையிலே உங்கள் செல்வத்தை வைக்காமல் நீங்கள் ஆண்டவருக்குள், ஆண்டவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை செய்தால் உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கிறோம். கடலில் மீன் பிடிக்க போகிறவர்கள் பாருங்கள், கட்டுமரத்தில் போகிறவர்களுக்கும், படகில் போகிறவர்களுக்கும், எஞ்சின் பொருத்திய படகில் போகிறவர்களுக்கும், கப்பலில் போகிறவர்களுக்கும் அவர்கள் வைத்திருக்கிற படகை கொண்டு கட்டுமரம் போவதை விட படகில் போகிறவர்கள் ஆழமாக போவார்கள். படகில் போகிறவர்களை விட எஞ்சின் பொருத்திய ஸ்ட்ரீமரில் போகிறவர்கள் இன்னும் ஆழமாக போவார்கள். கப்பலில் போகிறவர்கள் நடு கடலுக்குள்ளே சென்று ஆழமாக நங்கூரத்தை பாய்ச்சி அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல் பெரிய ராட்சச வலைகளை போட்டு காத்திருப்பார்கள்.
இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? கப்பலில் சென்றவர்களுக்கு பெரிய மீன்கள், நிறைய மீன்கள், உயிருள்ள மீன்கள். ஸ்டீமரில் சென்றவர்களுக்கு சற்று பெரிய மீன்கள், சற்று கொஞ்சம் மீன்கள், உயிருள்ள மீன்கள். படகில் செல்கிறவர்களுக்கு உயிருள்ள மீன்கள், சிறிய மீன்கள், கொஞ்சம் மீன்கள். கட்டுமரத்தில் செல்கிறவர்களுக்கு மிகவும் மிகவும் குறைவான மீன்கள், சிறிய மீன்களே. ஆக கரையில் நிற்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறுமனே நத்தையும் சிப்பியும் ஒன்றுக்கு உதவாத குப்பைகளும் தான். ராயப்பரை போல நாமும் நம் வாழ்க்கையில் இரவெல்லாம் உழைத்தும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் விசுவாச வலையை சற்று ஆழமாக போடுங்கள். இந்த கொரோனா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் சிதைத்திருக்கிறது, நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை சிதைத்திருக்கிறது. அன்றாடம் உழைத்து உண்டு கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு கடனை உடனே வாங்கி அதை வைத்து கஞ்சி மீன்கள், சற்று கொஞ்சம் மீன்கள், உயிருள்ள மீன்கள். படகில் செல்கிறவர்களுக்கு உயிருள்ள மீன்கள், சிறிய மீன்கள், கொஞ்சம் மீன்கள். கட்டுமரத்தில் செல்கிறவர்களுக்கு மிகவும் மிகவும் குறைவான மீன்கள், சிறிய மீன்களே. ஆக கரையில் நிற்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? வெறுமனே நத்தையும் சிப்பியும் ஒன்றுக்கு உதவாத குப்பைகளும் தான். ராயப்பரை போல நாமும் நம் வாழ்க்கையில் இரவெல்லாம் உழைத்தும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நாங்கள் பாடுபட்டும் எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் விசுவாச வலையை சற்று ஆழமாக போடுங்கள். இந்த கொரோனா நம்முடைய நம்பிக்கையெல்லாம் சிதைத்திருக்கிறது, நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை சிதைத்திருக்கிறது. அன்றாடம் உழைத்து உண்டு கொண்டிருக்கிறவர்கள் எவ்வளவு கடனை உடனே வாங்கி அதை வைத்து கஞ்சிக்கு கூட கஷ்டப்படுகிறார்கள் என்று நாம் கேட்கிற போது மனது வலிக்கிறது. இப்படி மக்கள் பொருளாதாரத்திலும் வாழ்வாதாரத்திலும் சிதைத்து போய், அதிலும் கொரோனா எனக்கு வந்துவிடுமோ அல்லது என் குடும்பத்தில் ஒருவருக்கு வந்துவிட்டதே, உலகில் இத்தனை பேர் சாகிறார்களே என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர், நான் தான் அஞ்சாதீர்கள், சற்று ஆழமாக சென்று உங்கள் வலைகளை போடுங்கள். நீங்கள் இழந்ததையெல்லாம் நிறைய மறுபடியும் சேர்ப்பீர்கள். உங்களுக்கு உடலுக்கு சுகமும், குடும்பத்திற்கு பாதுகாப்பும், வாழ்வாதாரத்திற்கு ஆற்றலும் நான் வழியும் காட்டுவேன். நான் அனுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் பெரிய வெற்றிகளை காண்பீர்கள். வழிகிடுகிற அளவிற்கு உங்களுக்கு மீன்பாட்டை கொடுப்பேன். நீங்கள் உங்களை நம்பாமல் உங்கள் தேவன் என்னை நம்புங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் எப்பொழுதும் வெட்கி போவதில்லை. ஆண்டவருக்குள் நம்பிக்கை கொள்கிறவன் வழிகிடுகிற அளவிற்கு உங்களுக்கு மீன்பாட்டை கொடுப்பேன். நீங்கள் உங்களை நம்பாமல் உங்கள் தேவன் என்னை நம்புங்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் எப்பொழுதும் வெட்கி போவதில்லை. ஆண்டவருக்குள் நம்பிக்கை கொள்கிறவன் பெரிய வெற்றியை காண்கிறான் என்று பார்க்கிறோம். நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான். நீங்கள் இழந்து போனதை எல்லாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களை விசுவாசத்தை ஆழப்படுத்த, ஆண்டவருக்குள் இன்னும் ஆழமாக வர, ஆண்டவரை நெங்கி வர, உங்கள் பங்கு வழிபாடுகளோடு, ஞாயிறு திருப்பலியிலே பங்கு, ஆலயத்தோடு, கோயில்களை எப்பொழுதும் நாம் விரும்பி தேடுகிற இடமாக, தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஆண்டவர் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கொடுப்பார். நமக்கு தைரியத்தையும் மனவளத்தையும் நம்பிக்கையையும் நம் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தரக்கூடிய உயிர்த்த ஆண்டவர் தாமே நம் உள்ளங்களையும் இல்லங்களையும், நம் வீட்டையும், நம் நாட்டையும், இந்த உலகத்தையும், உலகத்தில் அவநம்பிக்கையோடு பயத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு ஆண்டவரே அனைத்து நிர்வாகத்தை போற்றுகிறோம். அதற்கு நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்ட நிலத்தின் உழைப்பும் மனித உழைப்பும் பயன்மான இந்த அப்பம் எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் என்று பார்த்து பெறுவாராக. ஆண்டவரே அனைத்து நிர்வாகத்தை போற்றுகிறோம். அருட்பெருக்கிழந்த நாங்கள் திராட்சை ரசத்தை பெற்றுக்கொண்டோம். மனித உழைப்பும் திராட்சை கொடியின் பலன்மான இந்த ரசம் எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். ஆண்டவரே குற்றம் நீங்கி என்னை கழுவியர்களும், பாவத்திலிருந்து முற்றிலும் கழுவி போக்கியர்களும், நான் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி உமக்கு வந்ததாக மாறுவதாக. அன்புக்குரிய இறை மக்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கைகளால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோ. இக்காணிக்கைகளோடு எங்களுடைய தொழில் துறைகளையும் எம் பிள்ளைகள் நடத்துகின்ற தொழிலகங்களையும், குறிப்பாக திருப்பூரிலே தொழிலகங்களை நடத்தி எங்களுடைய திருத்தலத்தை தாங்கி பிடிக்கின்ற திருவாளத்தோணி பாபு இன்னும் அவருடைய நண்பர்கள், நாங்கள் கஜா புயலிலே வேதனை அடைந்த போது எங்களுக்கு உதவிய கிறிஸ்தவ மக்கள் அனைவருடைய தொழில்களும் அவருடைய குடும்பங்களும் காக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்று விண்ணகத்தின் மீது விருப்பம் கொண்ட மக்களாய் வாழ எங்களுக்கு அருள் மீறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகி உயிரை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மகிழ்ச்சியால் எழுந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நமது கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் என்ற ஊழியம் தந்தருடன் எங்களை தேர்ந்து கொண்டும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, நாங்கள் உண்ணப்போகும் ஆன்மீக விதத்திலே நாங்கள் உண்ணப்போகும் இந்த கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே மக்களாக ஒன்று சேர்த்து உறுதியடைய செய்வாராக. உலகமெல்லாம் மறந்து கிடக்கிறோம், திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், உலக மக்களுக்காக மன்றாடுகிறோம். கொரோனா தொற்றினால் பயந்து வீதியில் இருக்கிற, அவநம்பிக்கையில் இருக்கிற, கடவுள் இருக்கிறாரா என்ற நம்ப முடியாமல் தவிக்கிற உன் பிள்ளைகளை நீர் நினைவு கொண்டரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ், எல்லா திருநிலையினரையும் ஆண்டவரே, என் பங்கிலிருந்து வெளிநாடுகளில் பணி செய்கின்ற உன் பிள்ளைகள், வெளிநாட்டிற்கு வேலைக்காக சென்றிருக்கிற பிள்ளைகள், இந்த கொரோனா நோற்றினால் அவர்கள் எந்த பாதிப்புக்கும் ஆளாகாமல் அவர்கள் அனைவரும் கனவில் புனித சூசையப்பருடைய வல்லமையுள்ள பரிந்துரையால் காக்கப்படுவார்களாக. அவர்கள் பத்திரமாக நல்ல சுகத்தோடு வீடு திரும்பவும் அவர்களை நீர்தாமே ஆதரித்து காக்கும் வேண்டுமாய் உருக்கமாக மன்றாடுகிறோம்.
உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு இறந்துக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோ. இக்காணிக்கைகளோடு எங்களுடைய தொழில் துறைகளையும் எம் பிள்ளைகள் நடத்துகின்ற தொழிலகங்களையும், குறிப்பாக திருப்பூரிலே தொழிலகங்களை நடத்தி எங்களுடைய திருத்தலத்தை தாங்கி பிடிக்கின்ற திருவாளத்தோணி பாபு இன்னும் அவருடைய நண்பர்கள், நாங்கள் கஜா புயலிலே வேதனை அடைந்த போது எங்களுக்கு உதவிய கிறிஸ்தவ மக்கள் அனைவருடைய தொழில்களும் அவருடைய குடும்பங்களும் காக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையை ஏற்று விண்ணகத்தின் மீது விருப்பம் கொண்ட மக்களாய் வாழ எங்களுக்கு அருள் மீறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகி உயிர் மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகி உயிர்த்த இந்த உயிர்ப்பின் வாரத்தில் இன்னும் மிகுதியாக உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் மகிமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. லட்சக்கணக்கான மக்களையும் இரக்கமுள்ள உடைய ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமைக்குரிய பெருந்துன்பம் முடிச்சுகளை அமைக்கும் அன்னை மரியா, அவருடைய கணவரான எங்கள் பாதுகாவலர் கணவன் முடிந்த சூசியப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வளவு நமக்கு உதவராய் வாழ்ந்த எல்லா புனிதர்களோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தொலைமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரபரண உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்றிருக்கிற நாம் நமக்காக, நம் குடும்பங்களுக்காக, நம்முடைய பங்கு தந்தையர்களுக்காக, நம் ஆயர்களுக்காக, திருச்சபைக்காக, கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு நட உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்பு வாழ்வையும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரண்டாம் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் சீடர்களுக்கு மொழிந்தீரே. ஆண்டவரே, இந்த உலகத்தை கண்ணோக்கி இரக்கத்தின் ஆண்டவருடைய பெருவிழாவை இந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட போகிறோம். இறை இரக்கத்தின் ஞாயிறன்று இறைவனுடைய இரக்கம் எல்லா பிள்ளைகள் மீதும் இறங்கி வரவும், அந்த இரக்கத்தின் ஆண்டவர் செய்த ஆயிரக்கணக்கான புதுமைகளைப் போல இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து பூமியை ஆசீர்வதிக்கவும் நீர் கிருபையோடு என் மக்களுக்கு அமைதியை, உம்முடைய சமாதானத்தை கொடையாக அளிக்க மன்றாடுகிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலகிற்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்தெடுத்துள்ளோம் கொள்கிறார்கள். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவருடைய திருவிருந்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் இந்த நற்கருணை விருந்திலே ஆன்மீக ரீதியில் பங்கெடுக்கும் எல்லாரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உரிமை சொத்தான மக்களே, அவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவியுங்கள். அவர் இருளில் இருந்து தமது வியத்தகு ஒளிக்கு உங்களை அழைத்துள்ளார். இயேசுவின் வல்லமையே, அவருடைய வல்லமையுள்ள நாமமே நமக்கு ஜெயம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலக வாழ்வில் முதலையும் உதவியும் பெற்றுத் தருவது போல் மறுவுலகிலும் விண்ணக பேரின்பத்தில் பங்கெடுக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உயிர்ப்பின் வல்லமையினால் நிரப்பி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறை மகிழ்ச்சி அளித்து ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே என்று பிரியமாக அழைத்து ஜெபிக்கும் நம்முடைய எல்லா ஜெபங்களையும் ஏற்று ஆசீர்வதிக்கும் கடவுள் நம்மோடு இருக்கும். நம்மை போன்ற ஒருவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையில் கலங்காமல் பயப்படாமல் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு